ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன் இன்ஃபோ நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் பேலன்ஸ் சம்மந்தமாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மகிழ்ச்சியான 2 செய்திகளை வெளியிட்டிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் 1லேருந்து ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுருப்பீங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய கடினமான செயல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால அந்தந்த பிரைவேட் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இது போல் நிறைய பேங்க், கவர்மெண்ட் பேங்க் கூட சொல்லலாம். இது போல் நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இதுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆர்பிஐ ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மெயின்டைன் பண்ண வராத அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேங்க் சைடில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத பிடித்தம் செய்கிறாங்க. ஒரு பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி சர்க்குலர் எல்லா பேங்க்குக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அறிவிப்பாக எல்லா பேங்க்குக்கும் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வருடமாக பயன்படுத்தாத அக்கௌண்ட்லேருந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத பிடித்தம் செய்யக்கூடாது. 2 வருடம் வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வரவு செலவு கணக்கு பயன்படுத்தாது இருந்தால் மட்டுமே அந்த பேங்க்ல மினிமம் சார்ஜஸ் பிடிக்கணும். 2 வருடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸ் பிடித்தம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக உங்கள் பேங்க்கில் அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்கள், அது பள்ளி மாணவர்கள், இவங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவித்தொகை ஏதாவது கவர்மெண்ட் சைடில் செலுத்துறாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சர்க்குலராக நோட்டிஃபிகேஷனாக அனுப்பிச்சின்னு வராங்க ஆர்பிஐ அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு மேலே எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் எடுக்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா நீங்கள் போட்டு வச்சிருந்தா கூட அதை உங்களுக்கு சார்ஜஸாக பிடிக்கும் செய்ய மாட்டாங்க. மினிமம் பேலன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் மெயின்டைன் பண்ண வரீங்க, இல்லை அக்கௌண்ட்டில் வச்சுன்னு வரீங்கன்னா உங்களுக்கு அதில் சார்ஜஸ் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்க போகும்போது அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக தடுக்கும் விதத்தில் இந்த 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத அக்கௌண்ட் எல்லாமே இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக கருதப்பட வேண்டும் அப்படின்றது ஆர்பிஐ தெளிவாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்லேருந்து கண்டிப்பாக சார்ஜஸ் பிடித்தம் செய்யக்கூடாது. எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆனாலும் 2 வருடம் செயல்படாத இருந்ததுன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் பிடித்தம் செய்வாங்க. 2 வருடத்துக்கு மேலே சார்ஜஸ் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஆர்பிஐ சைட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடன் தெரியணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிஎன் இன்ஃபோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.